இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஈகோ அப்படிங்கிற மலையாள படம். இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வந்துருச்சு. பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. கடைசி ட்விஸ்ட்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது வரைக்கும் இந்த கேரக்டர்ஸுடைய நோக்கம் என்ன, ஒருத்தர் என்னென்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கிறதோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கடைசி அந்த ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகும். இல்லைல்லப்பா எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அப்படி என்ன ட்விஸ்ட் இருக்குங்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்க பெருசாலாம் ஃபீல் ஆகாது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, குறியச்சன் அவனை கண்டுபிடிச்சாகணும்னு எல்லா பக்கமும் போலீஸ்காரங்கலேருந்து எல்லாருமே சேர்ந்து அவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை எப்படி ரீச் பண்ணாங்க அண்ட் அவனை பற்றின கதைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா சொல்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதில் கேரக்டர்ஸை வச்சு விளையாடுனதை விட அந்த நாய்களை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுவார் பாருங்க சீக்வன்ஸ்லாம் வெயிட்டாக இருக்கும். அதுலேயும் இவர் வந்து கிஷ்கிந்தா கண்டம்லையும் சரி, கேரளா கிரைம் சீசன் 2லையுமே சரி அந்த வேலையை பயங்கரமாகவே பண்ணியிருக்கிறாரு. இதில் இன்னும் ஒரு படி மேலே கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு அப்பாவி சிக்கிட்டாம்பா அப்படிங்கிற மூமெண்ட் கூட அந்த அளவுக்கு ஒரு ஹை மூமெண்ட்டாக இருக்காது. இதில் இவங்களை தாண்டி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுறான்னு அந்த நாய்களை வச்சுக்கிட்டு அந்த சீக்வன்ஸை செட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் சொல்வது, இதில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கடைசி மூமெண்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது தூக்கி வாரி போடுற ட்விஸ்ட்டுங்கிற அந்த ஏரியாக்குள்ளே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகி எப்பா பர்ஃபெக்டான ட்விஸ்டரா இது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். அண்ட் இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.